என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமுக்கான வேக்கன்சி. ஸோ எப்போதுமே சரி ஃபஸ்ட்டு எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் தான் வரும். அதுக்கப்புறம் தான் ஐபிபிஎஸ் கிளர்க்கு வரும். ஸோ நம்ம ஐபிபிஎஸ் கிளர்க் எப்படி படிப்போம்னா எஸ்பிஐ கிளர்க்கோட கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல தான் நம்ம ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம்ஸ்க்கு படிப்போம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு அப்புறம் தான் எஸ்பிஐ கிளர்க் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. எப்போதுமே சரி வேக்கன்சியை வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து சில சமயம் 20,000 வேக்கன்சி இருக்கும், சில சமயம் 8,000 5,000 இருக்கும். ஸோ அதனால் வேக்கன்சி என்ன இவ்வளோ தான் இருக்குது, நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ ஓகே, நம்ம படிக்கிறோம், எஸ்பிஐ கிளர்க்கு படிக்கிறோம், அப்படி தான் இருக்கணும். கான்ஃபிடென்ட்டோடு படிங்க. வேக்கன்சி கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அதை பற்றி என்றைக்கும் கவலைப்படக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேக்கன்சி சார்ட் போட்டிருப்பாங்க. அதில் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா 200ன்னு இருக்கும். ஐயோ என்ன 200 வேக்கன்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு இதில் எப்படி 200ல் நம்ம வர முடியும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ரிசர்வ் லிஸ்ட் இருக்குது, அது தவிர நிறைய இருக்கும்பா. ரிசர்வ் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஒருவேளை அந்த வேலைக்கு போகலைன்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க அந்த வேலைக்கு போகலைன்னா ரிசர்வ் லிஸ்ட்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த வேக்கன்சியெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், படிங்க. பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பாக இதை படித்தே ஆகுங்க. ஈஸியாக கிளியர் பண்ணலாம்ப்பா. கிளர்க்கும் சரி ஐபிபிஎஸ் கிளர்க்கும் சரி கிளியர் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புக்கை எடுத்து வத நம்ம ஸ்கூல் படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து படிக்கக்கூடாது. தேவையானதை மட்டும் படித்தா போதும். ஓகேவா? ஸோ ஒரு 3 வருஷம் கொஷின் பேப்பர் எஸ்பிஐ கிளர்க்கோட கொஷின் பேப்பரை பார்த்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த டாப்பிக்லாம் நீங்கள் ஆப்டிடியூடில் படிக்கணும் அப்படின்றத நான் எழுதி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பொறுமையாக மறந்துடாமல் ஒரு 20 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டுப்பா எஸ்பிஐ கிளர்க் இது ஒரு எக்ஸாம். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 எக்ஸாம் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில டாபிக்ஸ் அதிகமாக கேட்பாங்க, ஒரு சில டாபிக்ஸ் கம்மியாக படித்தா போதும். மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு எதெல்லாம் கம்மியாக படிச்சிங்களோ அதெல்லாம் மெயின்ஸ்க்கு அதிகமாக படிக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு எதெல்லாம் அதிகமாக படிச்சிங்களோ அதெல்லாம் அங்கே கம்மியாக படிக்கணும். ஸோ ஒரு ப்ரியாரிட்டி மாதிரி உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், ஈக்குவேஷன், நம்பர் சீரீஸ். நான் சொல்கிறது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு, சரிங்களா? ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 15 கொஷின் கூட கேட்கலாம். 5 கொஷின் இல்லை 10 கொஷின் இல்லை 15 கொஷின். இது ரெண்டுத்துலேருந்து எப்படி வேணாலும் பேட்டர்னில் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈக்குவேஷன் 5 மார்க் கேட்பாங்க. ஒருவேளை ஈக்குவேஷன் கேட்கலைன்னா வேறு என்ன கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஈக்குவேஷன் கேட்காம நம்பர் சீரீஸ் 5 மார்க் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நம்பர் சீரீஸ் இருக்கும். இந்த 2 டாப்பிக்கில் கண்டிப்பாக 5 இல்லை 10 கொஷின் வந்துடும். சரியா? இதுவே உங்களுக்கு 15 கொஷின் கவர் ஆயிரும். ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். ஒருவேளை இந்த ஈக்குவேஷன் கேட்கலை அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக இந்த 2 டாப்பிக்கில் ஏதாவது ஒரு டாபிக் கண்டிப்பாக இருக்கும். கேஸ்லெட், செட் தியரி. ஒரு 2-3 வருஷமாக அதிகமான பேங்க் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் கேஸ்லெட், செட் தியரி. ரெண்டுத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன், சரிங்களா? தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ் சேனல்லையும் இருக்குது. ஸோ கேஸ்லெட் அப்படின்றது ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேசேஜை படித்து நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. இந்த டாபிக் எல்லாம் படித்து முடிச்சிருங்க. ரெண்டாவதாக கேஸ்லெட்டும் செட் தியரியும் படிக்க ஆரம்பிங்க, சரியா? அடுத்தது 3வது கேட்டகரி. ஸோ 3வது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எடுத்திங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கோட கொஷின் பேப்பர்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது பை சார்ட்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க, சரியா? பை சார்ட்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. பை சார்ட்லேயே டிகிரி வச்சுருக்கும், பர்சன்டேஜ் ஒன்று இருக்கும், டிகிரி ஒன்று இருக்கும். ஸோ டிகிரி பார்த்தீங்கன்னா அதிகமான எக்ஸாம்ஸில் எஸ்பிஐயில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் பார் சார்ட்ஸ். ஸோ பார் சார்ட்டும் பை சார்ட்டும் எஸ்பிஐ எக்ஸாமில் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இது எத்தனை கொஷின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 கொஷின் இல்லைனா 10 கொஷின் வரும். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக 5 கொஷின் தான் வரும். அதுக்கு மேலே இது எந்த எக்ஸாம்லையுமே கேட்டது கிடையாது. ஈக்குவேஷன் 5 கொஷின், நம்பர் சீரீஸ் 5 கொஷின். இது கேட்கலன்னா இது இருக்கும். ரெண்டுமே இருந்த எக்ஸாம் ரொம்ப கம்மி. ஓகேவா? இது அப்ராக்சிமேஷன், ஈக்குவேஷன் அப்படின்றது 5 கேட்கலாம், 10 கேட்கலாம், 15 கூட கேட்கலாம். இது மட்டுமே இதெல்லாம் எதையுமே படிக்காமப்பா, இது எதுவுமே படிக்காமல் இதை மட்டுமே படித்து பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க எக்ஸாம்ஸில். ஏன்னா நம்மளுக்கு தேவை என்னென்னா 35 கொஷின் ஆப்டிடியூடில் கேட்பாங்க, கரெக்டாக? அந்த 35 கொஷினில் ஒரு 22 எடுத்தாலே நல்ல அட்டம்ப்ட் தான். 22 எடுத்தாலே குட் அட்டம்ப்ட்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஷின், 20 கொஷின், இங்கே ஒரு 5 10 எடுத்தாலே இங்கேயே உங்களால் ஈஸியாக 22 25 மார்க் எடுத்துட முடியும், சரிங்களா? 20 நிமிஷத்தில். அதனால் இது எதையுமே நிறைய நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை எதையுமே படிக்கவே மாட்டாங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு.
ஏன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து டைம் 20 மினிட்ஸ் தான் இருக்கும், அதில் நீங்கள் எழுதணும் அப்படின்றனால இதை தொடவே மாட்டாங்க, இதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சில பேர் இதை மட்டுமே படிச்சுட்டு போனால் பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரக் ஆகும். அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். ஏன்னா சில சமயம் நம்பர் சீரீஸ்க்கு ஆன்சர் வரும்ப்பா, சில சமயம் நம்பர் சீரீஸோட அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக போயிடும். 5 மார்க் வாங்குற இடத்துல நம்மளால் 2 பேட்டர்னை தான் கண்டுபிடிக்க முடியும், பேலன்ஸ் ஒரு 3 கொஷின் நம்ம விடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் நீங்கள் இதையும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை படிக்கணும், செகண்ட் இந்த 2 டாபிக் படிக்கணும், தேர்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் படிக்கணும், முக்கியமாக டிஐயில் பார் சார்ட்டும் பை சார்ட்டும், பை சார்ட்டில் டிகிரி வச்ச கொஷின் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கடைசி கேட்டகரி, 4th கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் படிக்கணும். ஆவரேஜ், பார்ட்னர்ஷிப்பு, ஏஜஸ், ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், இதெல்லாம் நீங்கள் எப்போ அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் சீரீஸ்க்கு ஆன்சர் வரலன்னா, இதோட பேட்டர்னை உங்களால் கண்டுபிடிக்க முடியல, என்னால் ஒரு கொஷனுக்கு ஆன்சர் வரலன்னா அப்போது இந்த மிஸ்லேனியஸ் டாப்பிக்கை ஏதாவது ஒன்று அட்டன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். எதுக்காகவும் இந்த 6th டாபிக் இருக்குல்ல மெஷர்மெண்ட்ஸ், அதை படித்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அது கடைசியாக இருக்கட்டும். ஓகேவா? ஏன்னா அது ஹியூஜ் டாபிக்னு சொல்லுவாங்க. ஏரியா, வால்யூம், கியூபு, கியூபாய்டு, அப்புறம் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள்ஸ், இதெல்லாம் நிறையா இருக்கும், நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ ஃபார்முலா இல்லாமல் அந்த கொஷின்ஸ்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மெஷர்மெண்ட் டாபிக் எப்போதும் நீங்கள் கடைசியாக வச்சுக்கலாம், சரியா? மற்றபடி பேலன்ஸ் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் படிச்சிருங்க. ஸோ நம்பர் சிஸ்டம் நிறைய பேர் ஈஸியான டாப்பிக்னு சொல்லுவாங்க. ஏன் நம்பர் சிஸ்டம் இங்கே படிக்காமல் 5th படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா நம்பர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் உங்களோட SBI எக்ஸாமோட கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிஜிட் 8 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரை இதால் டிவைட் பண்ணால் என்ன கோஷன் கிடைக்கும், என்ன ரிமைண்டர் கிடைக்கும், எதால் டிவைட் பண்ணும், இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரியான கொஷின்ஸை போட முடியும். ஸோ நீங்கள் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் சிஸ்டம் அட்டன் பண்ணலாம். இல்லை எனக்கு அவ்வளோலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் போகலான்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் போகலாம், பார்ட்னர்ஷிப் போகலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜ், இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே ஈஸி, ரொம்ப கஷ்டமான கொஷனோ ட்விஸ்ட் மாதிரியான கொஷின்ஸோ உங்கள் எக்ஸாமில் கேட்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த டாப்பிக்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் SBI இருக்கட்டும், இல்லை IBBS கிளர்க் இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் SBI PO எக்ஸாம்ஸ் இருக்கட்டும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின் இதிலேருந்து மட்டுமே இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஒரு முக்கியமான டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சரியா? அதே மாதிரி பர்சன்டேஜ், இது ரெண்டுமே பேங்க்குக்கு ரொம்ப தேவை. ஸோ அதனால தான் உங்களோட நிறைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 2 கொஷின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்போதுமே இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸில் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு, சரியா, ஒருவேளை எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, சரி? அதுலேயும் முக்கியமான ப்ரிஃபரன்ஸ் இந்த டிக் போட்டதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. ஸோ ஒருவேளை அதுக்கும் உங்களால் ஆன்சர் வர முடியலைன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போங்க. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட கேல்குலேஷன் கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஸோ 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அதுக்கு போங்க. எதுக்காகவும் அந்த மெஷர்மெண்ட்ஸ் கடைசியாக படிங்க. ஏன்னா ஒரு 45 நாள் தான் எக்ஸாமுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை கடைசியாக படிங்க. இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவைஸ் மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? இதுதான் நிறைய பேர் கேட்பாங்க, எங்கே சார் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் எழுதலை, நிறைய டாபிக் எழுதாமல் விட்டுருக்குங்களே அப்படின்னு கேட்பாங்க. நான் இதை தான் படிக்க சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா நான் இதை தான் படிக்க சொல்லுவேன். அந்த டாபிக் எல்லாம் நம்ம மெயின்ஸ்க்கு படிச்சுக்கலான்னு சொல்லிடுவேன். ப்ரிலிம்ஸ்க்கு வேணால் நம்ம மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்போது, ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு தான் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமோட அந்த செஷன் சொல்கிறேன், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். அதில் சிம்பிளிஃபிகேஷனோ, ஈக்குவேஷனோ, அப்ராக்சிமேஷனோ எதுவுமே இருக்காது. வெறும் 10 DA இருக்கும், 6 DA இருக்கும், ஏதாவது ரேண்டமாக ஒரு 5 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. மற்றது எல்லாமே மிஸ்லேனியஸாக தான் இருக்கும். அந்த DA எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸை வச்சு தான் இருக்கும். கண்டிப்பாக மெயின்ஸ் எக்ஸாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இதை எதையுமே படிக்க தேவையில்லை. இது எதுவுமே படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இது எதுவுமே கேட்க மாட்டாங்க மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே ஃபுல்லாக கேட்பாங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் ப்ரிலிம்ஸ்க்கு இதை படித்தா போதும். மெயின்ஸ்க்கு நான் சொல்கிறேன் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், அது எல்லாமே நான் சொல்கிறேன். ப்ரிலிம்ஸை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆப்டிடியூடில் 22க்கு மேலே எடுத்திங்கன்னா
ஓகேவான அட்டம்ப்ட்டு நான் சொல்லுவேன். ஓகேவா? எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 35க்கு. ஸோ 35க்கு ஆப்டிடியூடில் 22+ எடுக்கிறது நல்லது. கொஷின் பேப்பர் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ போன வருஷத்தோட ஜென்ரல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 67 ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஜென்ரல் கட் ஆஃப் சொல்கிறேன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு 100க்கு எவ்வளவோ இருந்தது. எக்ஸாமோட லெவலும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இதுதான் கட் ஆஃப். கண்டிப்பாக ஒரு 57, 55 இந்த மாதிரியான ரேஞ்சில் தான் இருக்குது எல்லா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸுமே. ஸோ அதனால் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் போதுமான அளவு தான். ஓகேவா? அடுத்தது நம்ம ரீசனிங் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஸோ ரீசனிங் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீசனிங் எப்போதுமே ஈஸி ஸ்கோரிங் ஏரியா தான். நீங்கள் 25 கூட எடுக்கலாம் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். பட் எந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆவீங்கன்னு சொல்கிறேன். ஸோ ரீசனிங்க்கும் நான் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கேன். எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை லாஸ்ட்டு படிக்கணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு எதை படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோடட் இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென் அப்படிலாம் இருக்கும்ல. அதில் ஒரு 6 லெசன் தான் இருக்குது. அந்த 6 லெசனை தவிர வேறு கொஷினும் கிடையாது. ஸோ அதனால் கோடட் இன்இக்வாலிட்டி ஃபஸ்ட்டு படிங்க. பிளட் ரிலேஷன் படிங்க, டைரக்ஷன் படிங்க. இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷனும் டைரக்ஷனும் 5 கொஷின் வந்துடும். எப்படி பார்த்தாலும் எல்லா எக்ஸாம்லையுமே இருக்கும். ஸோ கோடட் இன்இக்வாலிட்டி 5 கொஷின் இருக்கும். சிலாஜிசம் வந்து ஒரு 50-50 சான்ஸ் தான். இப்போ இருக்கிற எக்ஸாம்ஸில் நிறைய எக்ஸாம்ஸில் சிலாஜிசம் கேட்கறது கிடையாது. அப்படியே கேட்டாலும் ஒரு 2 கொஷின் 3 கொஷின் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போது 2 வருஷமாக கேட்கல. இப்போ இந்த வருஷம் ஒரு 2-3 எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா சிலாஜிசம் நிறைய எக்ஸாமில் கேட்கவே இல்லை. மெயின்ஸில் கூட கேட்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ். இந்த சீரீஸ்க்குள்ளே 2 டைப் ஆஃப் கொஷின் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கல் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நம்ம இப்போ தான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ எலமெண்ட் சீரீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தியாக ஒரு சீரீஸ் இருக்கும். ஸோ லெஃப்டில் இருந்து இத்தனாவது, ரைட்டில் இருந்து இத்தனாவதுன்னு கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதான் எலமெண்ட் சீரீஸு. ஆல்ஃபா நியூமரிக்கல் சீரீஸ்ன்றது இப்படி இருக்கும். 921, 467. இந்த சின்ன நம்பரை தூக்கி ஃப்ரண்ட்டில் போடுங்க, பெரிய நம்பரை தூக்கி அடுத்தது போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரீசண்டாக பேங்க் எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே நிறையா எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கல் சீரீஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே முக்கியம். கோடிங் டீகோடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் கேட்குறாங்க. அந்த பேட்டர்ன் சொல்லுவாங்கல்ல, அதாவது எப்படின்னா ப்ராஃபிட் இஸ் ரிட்டன் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு 3 கொஷின் அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. அடுத்தது அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து 3 கொஷின் கேட்கலாம். அதாவது 3னா 15 மார்க்கில் கேட்கலாம், இல்லைன்னா 20 மார்க் கேட்குறாங்க. 4 அரேஞ்ச்மெண்ட் கூட கேட்குறாங்க. இப்போ இருக்கிற எக்ஸாம்ஸில் அரேஞ்ச்மெண்ட்ஸில் பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதிகமாக வருது எக்ஸாம்ஸ்க்கு. பாக்ஸ் பிஓஎக்ஸ் பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பேசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் வரும். ரொம்ப கஷ்டமான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் பேசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமான அளவு தான். அடுத்தது 4th பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ்ன்றது 1 மார்க் கேட்குறாங்க. இப்போ நிறைய 5 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்குறது இல்லை. ஸோ ஒரு கொஷின் 1 மார்க் வருது. அப்புறம் ரேங்கிங் ஆர்டரிங் ரொம்ப ரேர் கேஸில் 2 கொஷின் இல்லைனா 1 கொஷின் வரும். கடைசியாக டைம் இருந்தால் உங்கள் எக்ஸாமில் இது கேட்டாங்கன்னா எழுதுங்க, இல்லைனா எழுத வேணாம். ஏன்னா மிஷின் இன்புட் அவுட்புட்ன்றது ஒரு பெரிய டாபிக். நம்ம எப்படி ஆப்டிடியூடில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய டாப்பிக்கோ அந்த மாதிரி ரீசனிங்கில் ஒரு பெரிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷின் இன்புட் அவுட்புட். ஏன்னா இதுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, வெவ்வேறு விதமான பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ பேட்டர்னையும் நம்ம படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸை நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் மெயின்ஸ் எக்ஸாமும் ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் அரேஞ்ச்மெண்ட் பயங்கர கஷ்டமாக இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 25க்கு மேலே எடுக்கணும். 25ன்றது ஒரு நல்ல அட்டம்ப்ட்னு சொல்லுவேன், குட் அட்டம்ப்ட் தான். ஏன்னா நீங்கள் ஆப்டிடியூடில் 22, ரீசனிங்கில் கோல்டு சரியாக வேணாங்குதுப்பா, ஒரு 15 நாளில் சரியாக மாட்டேங்குது. 22 வந்து ஆப்டிடியூடு, 25 வந்து ரீசனிங்கு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஒரு 47 அந்த மாதிரி கொண்டு வந்துட முடியும். இங்கிலீஷில் ஒரு 12 மார்க், ஒரு 15 மார்க் கிட்ட எடுத்தாலே ஈஸியாக நீங்கள் 55-60 தாண்டிடலாம். ப்ரிலிம்ஸ் போதும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரீசனிங்கில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நான் அப்போ சொல்கிறேன். மெயின்ஸ் என்ன படிக்கணும், எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த வருஷத்தில் கேட்குறாங்க, அது எல்லாமே நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனால் போதுமான அளவு தான். ஓகேவா?
ஸோ ரீசனிங், கோடிங், இன்இக்வாலிட்டி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சிலாஜிசம் நிறையா இருக்கும், எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி உட்காந்து ஒரு 6 நாள் 7 நாள் கிட்ட சில பேர் சிலாஜிசமே உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. சம்மு, ஆலு, நோ, காம்ப்ளிமெண்ட்ரி பேர், சம் நாட்டு, ஒன்லி ஃபியூ ரீசெண்டாக கேட்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா அந்த கொஷினை கூட நீங்கள் விட்டுடலாம், தேவை கிடையாது. சம் நாட்டு, பாசிபிலிட்டி கேசஸ்ஸு, இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். 5 கொஷின் சிலாஜிசம் கேட்குறாங்கன்னா 3 கொஷின் ஈஸியாக படித்து எழுதிடலாம். ஒரு நாள் போதும் சிலாஜிசம் படிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி கோடட் இன்இக்வாலிட்டி ஒரு நாளில் படிச்சிடலாம். பிளட் ரிலேஷன் ஒரு நாள் எடுத்துக்கோங்க, டைரக்ஷன் ஒரு நாள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரே நாளில் உங்களால் படிக்க முடியும். ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் ஒரு 5-6 நாள் எடுத்துக்கிட்டு நிறைய கொஷின்ஸை போட்டு பார்த்துட்டே இருங்க. சரியா? டெய்லி எக்ஸாம் போகிற வரைக்குமே, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போகிற வரைக்குமே டெய்லி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே 5 அப்ராக்சிமேஷன், 5 சிம்பிளிஃபிகேஷன் போடுங்க, 5 ஈக்குவேஷன் போடுங்க, ஒரு டிஐ சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் அரேஞ்ச்மெண்ட், ஒரு பேசிக் அரேஞ்ச்மெண்ட் 4 கொஷின். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணி படிங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அடுத்தடுத்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எஸ்பிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏ இஸ் டாலர் தென் பி, இவன் வந்து இவனை விட ஹைட் அதிகம், இவன் வந்து இவனை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கான். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்கள் எக்ஸாம்ஸில், எஸ்பிஐ எக்ஸாம்ஸில் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. டேட்டா சஃபிஷியன்சி வந்து 5 கொஷின் கேட்கலாம். கேட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக எதை வச்சு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், இதை வச்சு தான் வருது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப டேட்டா சஃபிஷியன்சிக்குன்னு தனியாக டைம் எடுத்து படிக்க வேண்டாம். ஸோ அதனால் டேட்டா சஃபிஷியன்சி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி ஒரு 2 கொஷின் உங்கள் எக்ஸாமில் எழுதிடலாம். மோஸ்ட்டாக வராது, வந்துச்சுன்னா ஒரு 2 கொஷின் எழுதிக்கலாம் போதும். மற்றபடி மற்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணாலே உங்களால் 25 எடுத்துட முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கானது. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆப்டிடியூடில் 22+, ரீசனிங்கில் 25+, இங்கிலீஷில் நீங்கள் உங்களோட திறமை தான். இங்கிலீஷ் எனக்கு தெரியல என்ன கேட்பாங்கன்னு. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னோடய டார்கெட் வந்து 15+. ஏன்னா ரீசனிங்கில் வந்து அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். ஸோ அதை படிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு டைம் இருக்காது, 10 நிமிஷம் மேலே ஆக்கிடுவாங்க. ஸோ 10 நிமிஷத்தில் வந்து ஒரு 8 கொஷின் எழுதுவாங்க, ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எழுதுவாங்க. அப்புறம் ஸ்பாட் த எரர்ஸில் வந்து கிராமர்ஸ் வச்சு இருக்கும். சில இது பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம்ஸ், பங்க்சுவேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை டார்கெட் பண்ணுவாங்க. அப்புறம் க்ளோஸ் டெஸ்ட் இருக்கும். க்ளோஸ் டெஸ்ட்னால் ஒரு 10 கொஷின் கிட்ட டேஷாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 2-3 கொஷின்ஸ் எழுதுவாங்க. இதுதான் பேட்டர்னாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 15 கொஷின் எழுதுகிற மாதிரி எழுதிட்டு இது எல்லாமே கொஞ்சம் அதிகமான ஸ்கோர் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அந்த 57-60 ரேஞ்சில் கொண்டு வந்துடுவாங்க ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சரியான ப்ராக்டிஸ் ரொம்ப தேவை. ஸோ நல்லா படித்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு சீரீஸ் மறந்துடாமல் என்னோடய வெப்சைட்லேயோ இல்லை என்னோடய மொபைல் அப்ளிகேஷன்லேயோ போயிட்டு ஆப்டிடியூட் ரீசனிங்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். 149 ரூபா. நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என்னால் அதை ஃப்ரீயாக கொடுக்க முடியல, சாரி கூட சொல்லியிருக்கேன். இல்லை உங்களால் இந்த 149 ரூபாயும் செலவு பண்ண முடியல, காசு இல்லைன்னா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் மெயில் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணுறேன். ஏன்னா அது என்னால் சர்வருக்கு காஸ்ட்டு கட்ட முடியல. ஸோ அதனால தான் அது மட்டும் நான் ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒருவேளை நிறைய பேர் இந்த பென்ட்ரைவ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ பென்ட்ரைவ் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, என்னோட எல்லா யூடியூப் வீடியோஸுமே பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு மாதத்தில் என்னோடய சேனலில் வந்து எல்லா வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் பென்ட்ரைவில் எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடலாம். எல்லாமே லிஸ்ட்டு அப்படியே பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து படிச்சுட்டு போயிடலாம். பென்ட்ரைவ் வேணாலும் வாங்கிக்கோங்க. ஸோ மறந்துடாமல் பென்ட்ரைவ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்க சொன்னால் அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு கொரியரும் ஒரு 3 நாளில் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பென்ட்ரைவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒருவேளை அது உங்களால் நெட்டு சரியாக ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படிக்க ஆரம்பிங்க. வேக்கன்சிஸ் எதுவும் பார்க்க வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணுங்கள். டார்கெட் வச்சுக்கோங்க என்னென்ன படிக்கணும்னு, ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்பிஐ கிளர்க்குக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் படித்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணட்டும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. பாய்.